நம்ம அதிகாலையில் எப்போதுமே எந்திரிக்கும் போது பிரம்ம முகூர்த்தா டைமில் தான் எந்திரிக்கணும். காலையில் எழுந்த உடனே வாச கூட்டி தண்ணி தொளித்து கோலம் போட்டு அதை ஒருத்தரவா நம்மளுடைய வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அதை பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணத்துலேயும் சரி நம்மளுடைய மனசுலேயும் சரி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் உருவாகுது. நமக்குள்ளே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கோலத்தை பார்த்த உடனே நம்ம மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருங்க. அந்த சிரிப்பே நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே மாற்றிடும். வெளியில் போன உடனே நமக்கு இந்த சின்ன சின்ன பனித்துளிகள், அதே போல் இந்த மரம் செடி கொடி இதிலிருந்து வர காற்று இருக்கு இல்லையா, நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குங்க. இந்த சுத்தமான ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிட்டு ஆக்சிஜனை ஃபுல்லாக உள்ளே வாங்க முடியும். அப்போது உடலில் இருக்கக்கூடிய ஒரு அணுக்கள்லையுமே ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்கும். நாம் பொட்டு வைக்கிறது, மை போடுறது இதெல்லாம் அழகுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. ஆனால் நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் தினச்சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தாங்க அஞ்சனம். அஞ்சனம் அப்படின்னா மை எழுதுதல்ன்ற அர்த்தம். ஸோ இந்த மை எழுதுதலினுடைய பயன்கள் ரொம்பவே அதிகங்க. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சூரியனை வணங்குறதுக்காகவே சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு 12 ஆசனங்களை சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 12 ஆசனங்களையாவது தினம் நம்மளுடைய பழக்கத்தில் கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது. அது நம்மளுடைய உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலை ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கடவுளை தினம் பிரார்த்திக்கிறது நம்மளுடைய மனசுக்கு அமைதியையும் நம்மளுடைய மனக்குறைகளை கொஞ்சம் மனபாரங்களையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் விளக்கு வச்சு நம்மளுடைய கடவுளை பிரார்த்திக்கிறது ரொம்பவே நல்லது.
என்னதான் மாடர்னாக நமக்கு அடுப்பு வந்தாலும் பாத்திரங்கள் வந்தாலும் இந்த மண்பானையில் சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த உணவினுடைய சுவையே தனிதாங்க.
எப்போவுமே மாலை நேரத்தில் நமக்கு உடல் எல்லாம் களைச்சு நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ அப்போ உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு பானத்தை நம்ம குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இன்னைக்கு சங்குப்பூவை நல்லா கொதிக்க வச்சு அதை டிகாஷன் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அதே சங்குப்பூவில் ஆப்பிளை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்பிளோடைய இனிப்பு தன்மை அந்த சங்குப்பூனுடைய டிகாஷனில் இறங்கும். அதே போல் சங்குப்பூவினுடைய அந்த கலர் இருக்கு இல்லையா, அதை ஆப்பிள் மேலே நல்லா உறிஞ்சிப்படும். ஸோ அந்த ஆப்பிளை சாப்பிடும் போது குழந்தைகளுக்கும் சரி, நம்ம வீட்டில் நாம் சாப்பிடும் போதும் சரி, அழகாக இருக்கேன்னு நினச்சி சாப்பிடுவோம். நம்ம எப்பவுமே சாப்பாடு சாப்பிடும் போதும் சரி, ஏதாவது குடிக்கும் போதும் சரி, அதை ரசித்து ருசித்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இயற்கையோடு நம்ம உட்கார்ந்து அதை ரசிச்சுக்கிட்டே குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமே தனிதாங்க.